அது உறுதி. விரைவில் சந்திப்போம். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. நாங்கள் தான் ஆட்சி வருவோம். ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து இது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. நாங்கள் தான் ஆட்சி வருவோம். ஆட்சி வந்து தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் எல்லாம் நாங்கள் முழுமையாக நிறைவேற்றி இருக்கிறோம். அதுல முழு மனநிறைவடையில. அது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அது உறுதி. விரைவில் சந்திப்போம். எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. நாங்கள் தான் ஆட்சி வருவோம். ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து எதிர்கட்சி உறுப்பினர் நீங்க மீண்டும் முதலமைச்சரா வரணும்னு சொல்றாரு, அதை எப்படி பாக்குறீங்க சார்? எதிர்கட்சி மக்களே சொல்றாங்க, மக்கள் எல்லாருமே சொல்றாங்க. நன்றி. நாங்கள் தான் ஆட்சி வருவோம். ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து இது மட்டும் இல்லாம மனநிறைவோடு நான் சொல்றேன், மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் மீண்டும் ஆட்சிக்கு வருவோம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இன்றுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவடைந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் இக்கருத்தை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான பேட்டியை பார்த்தோம்.